அடுத்தது அகடமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் ஷரியா ஸ்காலர். உலமாக்களின் அறிவு பின்புலம். இல்ம தாண்டி குரான் ஹதீஸுடைய நாலேஜை தாண்டி உலமாக்கள் இருக்க வேண்டிய அறிவுகள் ரெண்டா பிரிக்க இல்லை, அது வேறொரு தலைப்பு. வஹீடைய இல்ம் அதை தாண்டி ஏனைய கலைகள்ங்கிறது வேற ஒரு டாபிக், விளங்குதா? இப்ப ஏன் அதை நாங்க ரெண்டாக பேச வேண்டிய ஒரு தேவை என்று சொல்லி நாங்க இப்ப கேட்ட, இப்ப ரெண்டு பேரும் சொன்னாங்க அதை எப்படி ஏன்னப்பா பிரிக்கிறீங்க, எல்லாமே ஒரு அறிவு தானே என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னால எல்லாம் உண்டா தான் இருந்தது. 1920 இதுக்கு முன்னால உள்ள காலகட்டம் ஒட்டுமொத்த ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சி, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யமும் சரீரத்துக்கு முன்னால எல்லாம் உண்டா தான் இருந்துச்சு. தனி குரான் ஹதீஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்துச்சு. பட் தனித்தனி கலைகளாக எதுவுமே ஒபிஷியலாக பிரிக்கப்பட இல்லை. இப்ப எங்கட மெடிசின் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தான், விளங்குதா? கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிப்புகள் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகள் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டு, தனியா முஸ்லிம்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சமூகத்துல கண்டுபிடிச்ச 1000 கண்டுபிடிப்புகள் தனியா புக்ல ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சிடான். அப்ப இவ்வளவு தூரம் எங்களுக்கு இல்முடைய அறிவினுடைய நொலேஜுடைய பலம் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, நாங்க அதை தனிய ஆக்கவும் இல்லை, அதற்காக நாங்க முயற்சி செய்யவும் இல்லை, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்க நகர்த்தவும் இல்லை. நாங்க என்ன செஞ்சோம், அப்படியே உட்டத்தால ஒரு வட்டத்தை சுத்தி போட்டு அந்த வட்டத்துள்ளுக்கு மட்டும் நாங்க இருந்ததினால குரான் ஹதீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைகளும் இன்னொருத்தருடைய கம்யூனிட்டியுடைய கையில போயிருச்சு. சரிதானே? இப்ப அது ஒரு இன்னொரு இல்முன் நாஃபிஆ, பிரயோசனமான இல்ம்கள் என்ற ஒரு கேட்டகரியில செஞ்ச இப்ப அது தனித்துவமாக அது பிரிக்கப்பட்டது. இப்ப அதை கொண்டு போயிட்டு வஹீடைய இல்மோட சேர்த்து படிக்கலாமே ஒழிய அதை கொண்டு போயிட்டு வஹீடைய அதுவும் வஹீடைய இல்ம் தான் என்ன செய்யலாது, ஒட்டு மொத்தமா எங்களால பேச இயலாது. சரிதானே? அது தனிய ஃபீல்டுகள் வரக்குள்ள நான் ஏன் பேச இயலாங்கிறத நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஷரியா துறை சார்ந்தவர்களின் அடிப்படை கடமைகள். முதலாவது அறிவை பாதுகாத்தல். இது உங்களோட கடமை. இருக்கக்கூடிய அறிவை நாங்க பாதுகாக்கணும். அறிவை எப்படி பாதுகாக்கலாம்? அறிவை பாதுகாக்கிறதுக்கான வழிகள் என்ன? சமூகத்துக்கு அந்த அறிவை கொண்டு போயிட்டு சேர்க்கிறது. வேற அறிவோட தொடர்பு வைக்கிறது. வேற அறிவை பாதுகாத்தல், இன்னொரு ஆளுக்கு படிச்சு கொடுக்கிறது. வேற பிராக்டிகல்ல கொண்டு வர்றது. வேற அப்டேட்ல இருக்கிறது, வாசிப்பு. வேற இது எல்லாமே அறிவை பாதுகாக்கக்கூடிய வழிகள். முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அது எக்காரணம் கொண்டு இன்னொரு சிந்தனையால அல்லது இன்னொரு கவர்ச்சியால அல்லது இன்னொரு என்ன சொல்றது அன்வான்டட் நாலேஜ், தேவையற்ற அறிவுகளால அல்லது பிரயோசனம் இல்லாத அறிவுகளால அல்லது வேற இஸ்லாத்துக்கு வட்டத்துக்கு வெளியால உள்ள சில சக்திகளுடைய முயற்சினால எங்கட அறிவு என்ன செய்யக்கூடாது, இழக்கப்படக்கூடாது. ஏண்ட அறிவுல ஏண்ட நாலேஜ்ல முதலாவது நான் தெளிவாக இருக்கணும், அதுல நான் உறுதியாக இருக்கணும், அதை நான் வளர்த்து கொள்ளணும், அதற்காக நான் முயற்சி செய்யணும். அறிவை நான் பாதுகாக்கணும். என்ன நாலேஜ் நான் என்ன செய்யணும், கட்டாயம் நான் முதலாவது பாதுகாக்கணும். ரெண்டாவது விஷயம் துறை போக கற்றல். துறை போக கற்றல் இது எங்களுக்கு அகார் முகமது ஹசரத் அவங்க நலிமியால் நடத்தின பிரசன்டேஷன். இது மிச்சம் டீப்பாக நடத்தினாங்க. 2 நாள் நடத்தினாங்க. 2 பாடம் 2 மணித்தியாலம் நடத்தி 4 மணித்தியாலம் நடத்தினாங்க. சுருக்கமாய்த்தான் உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்துறேன். துறை போக கற்றல் என்ன அர்த்தம்? ஒன்றோட ஒரு ஸ்டேஜோட நாங்க நிக்கிறது இல்லை. எங்கட அறிவு ஒரு படித்தரத்தோட மட்டும் பேலன்ஸ் பண்ணி வச்சு கொள்றது இல்லை. எல்லா ஃபீல்ட்லையும் இல்லாட்டியும் எங்களுக்கு ஏழுமான, எனக்கு விருப்பமான, எனக்கு ஃபெஷனாக இருக்கக்கூடிய, எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறையில நான் என்ன செய்யணும், துறை போக கற்கணும். அதுல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். தஹஸ்ஸுஸ் செய்யணும், இஃப்தா செய்யணும்,
எம்ஏ செய்யணும், பிஏ செய்யணும், அல்லது பிஹெச்டி வரைக்கும் என்ன செய்யணும்? நாங்க ஒரு ஃபீல்ட்ல போகணும், துறை போக கற்கணும். நாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன செஞ்சிட்டோம், அப்படியே எங்களுக்கு எல்லாம் ஓகே, மௌலவி என்று தாண்டி மௌலவியோட நின்றாச்சு. அதுக்கு அங்கால போறதுக்கு ரெடி இல்லை, அதுக்கு அங்கால போறதுக்கு ரெடி இல்லை. சரி, வேற ஒரு இல்ம் ஓகே, அடுத்த ஒரு துறையை பிடிச்சி அதுல இல்மையும் சேர்த்து கொண்டு போவோமான்னு கேட்டா அதுக்கும் ரெடி என்ன இல்ல. பல காரணங்களை நாங்க சுத்தி வர பின்னி வச்சிருக்கிறோம். ஃபேக் என்று சொல்லுவோம், பொய்யான காரணங்கள். ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், மற்ற கல்ச்சரல் ப்ராப்ளம். இதான் நாம் என்னத்துக்கு படிக்கணும் ஒரு 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 சடைவாத சிந்தனை, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு தேவை ஒரு சிந்தனை. அடுத்தது அதை பத்தி அறிவே முதலாவது இல்லை. நான் ஏன் இதை படிக்கணும்ன்ற நாலேஜே என்ன முதலாவது இல்ல. அந்த பறந்துபட்ட சிந்தனையை நம்ம ஒன்று பேசணுமே, அந்த சிந்தனையே முதலாவது என்ன இல்ல. நம்ம ஒரு சர்க்கிள் ஒன்றை போட்டுட்டு என்ன செஞ்சிடும், அந்த சர்க்கிளை நாங்க உட்காந்து கொண்டிரும். இஸ்லாம் ஒரு சர்க்கிள் தான், ஒரு வட்டம் தான். பட் அந்த வட்டம் குறுகிய வட்டம் அல்ல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த வட்டம் என்ன வட்டம்? விசாலமான வட்டம். இஸ்லாம் சொல்லுது, உசூல் சொல்லுது அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா. ஏன் இதை சொல்லுது? ஏன் இந்த காய்தா நாங்க பேசுறோம்? தடுக்கப்பட்டது என்ன? லிமிட்டட். ஹலாலான பரப்பு கூட. பின்னாலும் பெரிய வட்டத்தை போட்டுட்டு அல்லாஹ் சில புள்ளிகளை காட்டி சொல்றான், இதுக்கு மட்டுமே என்ன செஞ்சிடாத, போகாத. ஹவுலல் ஹிமா யூஷிகா யர்தஃபி. அதுல தஷப்புவாத் என்ற ஒரு வட்டமும் போடப்பட்டது, அந்த எல்லைக்கு போகாத. அதை தவிர நீ பூந்து விளையாடுறதுக்கு உனக்கு ஹலாலுடைய பரப்பு என்ன செஞ்சுது, விசாலமா இருக்குது. அப்ப இந்த ஹலாலுடைய பரப்பை முதலாவது நான் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணுமா? இல்லை, எவ்வளவு தூரம் நான் பயணிக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு அனுமதிக்குதுங்கிறத நான் விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த ஹலாலுடைய பரப்பு எங்களுக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவர் எப்படி நினைப்பாரோ, இவர் எப்படி நினைப்பாரோ சொல்லி என்ன செய்யறது, ஹலாலான எத்தனை விஷயத்தை அப்படியே விட்டு போடுறது. நாங்க அப்படியே விட்டு போட்டோம். அப்ப எல்லாமே ஷரியத்துடைய உசூல்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன அல்ல அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அத்-தஹாரா. உலகத்துல எல்லாமே சுத்தம். நஜிஸ் என்று என்னென்ன பகுதிகளை சொல்லுகிறோம் அதை தவிர அதுக்கு மட்டும்தான் நாங்க போக தேவை. மற்ற எல்லா பகுதிக்கும் நாங்க என்ன செய்யலாம், போகலாம். அப்ப உலமாக்களுடைய ஒரு சிந்தனை ரீதியான ஒரு 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 நசுக்கள், அடுத்தது ஒரு அடக்குமுறை என்று சொல்லலாம். என்ன, எங்களை சிந்தனையை சுருக்கி வச்சுக்கிறான். இதை தனி நீ போகக்கூடாது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நீ ஏன் படிக்க போறா, இதெல்லாம் என்னத்துக்கு செய்ய போறா. இது எங்களுக்கு என்ன, ஒரு வகையான ஒரு வட்டம், ஒரு பெரிய போட்டு வச்சுக்குது. நாங்க அது உள்ளுக்கு இருந்து கொண்டு என்ன செய்யறோம், வெளியே வர பாக்குறோம். எங்களுக்கு வெளியே வரையில, அது உள்ளுக்கு சில விஷயங்கள் இருந்து கொண்டு சில விஷயங்களை சாதிக்க பாக்குறோம், சாதிக்க எல்லாமே இது. அது உள்ளுக்கு இருந்து கொண்டு சில விஷயங்களை சமூகத்தோட கனெக்ஷன் பாக்குறோம், எங்களுக்கு கனெக்ட் பண்ண எல்லாமே இது. நாங்க சில இடங்கள்ல மாட்டிக்கொள்றோம், சில சபைகளை நாங்க பின்வாங்குறோம். அந்த கூட்டத்துல நம்ம எப்படி போறது, பெரிய பெரிய ஆட்கள் வரப்ப நாம எப்படி பேசுறது, சரி வராது. சிலவங்க நாம அவாய்ட் பண்றோம். எங்களுக்கு தைரியம் இல்லை 2 பேர் பேசுறதுக்கு முன்னால சில விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு என்ன, ஒரு முன்னுக்கு வாரத்துக்கு ஒரு இல்ம் இல்ல, ஒரு பயம், ஒரு ஃபியர் எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. நாம எப்படி பேச, அவர் 2 வார்த்தை இங்கிலீஷ போட்டானா இங்க தலை சுத்தி போகுது, என்ன என்ன பேசுறோம், எப்படி கதைக்கிற, இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு வட்டத்தை போட்டு ஒரு சர்க்கிளை போட்டு நாங்க என்ன செஞ்சோம், உட்கார்ந்துட்டோம். இதுக்கங்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஒரு ஆலிம் அல்ஹம்துலில்லாஹ் 8 வருஷம் முடிஞ்சாது, போதும் வாப்பா ஆளை விட்டா சரி, இதுக்கங்கால படிப்பா எக்ஸாமா அந்த வான வாப்பா அந்த ஒரு மைண்ட் செட். அப்ப ஏதோ ஒரு அமைப்பை பிடிச்சி எங்களுக்கு ஏதோ பள்ளி என்ன மோண்டு வந்து செட் ஆயிட்டு நாங்க அதுல உட்காந்துட்டோம், அங்கால போறதுக்கு நாங்க தயாரி இல்லை. பட் இன்னைக்கு நாலேஜ்ங்கிறது பரவலாக்கப்பட்டுச்சு. ஆன்லைன் அண்டும் பிசிக்கல் அண்டும் எல்லா லைன்லையும் தோற என்ன செஞ்சுது, பரவலாக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாமே லேசாக்கப்பட்டு கொண்டு வந்தது. படிக்கிறதுக்கு நாங்க ரெடி இல்லை, அவ்வளவுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. ஏன் நாங்க படிக்கணும்ங்கிறத அது வேறையா வருது. ரைட், துறை போக கற்றல், அடுத்தது கற்பித்தல் பரப்புதல். இது ரெண்டுமே எங்களுக்கு 3வது ரெஸ்பான்சிபிலிட்டி, 3வது பொறுப்பு. படிச்சத படிச்சு கொடுக்கவும் வேணும், அதை அடுத்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கவும் வேணும். அடுத்தது உருவாக்குதல், ஒரு சமூகத்தை என்ன செய்யணும், கட்டமைக்கணும். இதுக்கு எங்களுக்கு பேஸ் என்ன இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஷரியத்துடைய நாலேஜை ஏன் மற்ற கலைகளையும் சேர்த்து படிங்க என்று சொல்றேன் என்று கேட்டா, ஷரியத்துடைய ஆழம் அப்பதான் எங்களுக்கு விளங்குதா. நாங்க அந்த பயான் பண்ணி அல்லது ஒரு ஏரியாவுல வளர்ந்து
இல்லையா? ஒரு சமூகத்துல பார்த்து பார்த்து அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஒரு ஹதீஸை என்னத்துக்கு யூஸ் பண்றோம், ஒன்றுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். அதுக்குரிய அடுத்த சைட நாங்க என்ன செய்யல, பாக்குறது இல்லை. விளங்குதா? இப்ப என்ன சொல்றது, பள்ளியில ஒருத்தர் என்ன செஞ்சா, சிறுநீர் கழிச்சாரு. சிறுநீர் கழிச்சாரா இல்லையா? சிறுநீர் கழிச்சாரு. நபி அவங்க இப்படி நடந்து கொண்டா. இது மெடிசின் பேசப்படுது, இதுல சோசியல் சைக்காலஜி பேசப்படுது, இதுல பிஹேவியர் சைக்காலஜி பேசப்படுது, இதுல மென்டல் சைக்காலஜி பேசப்படுது இந்த ஒரு ஹதீஸ்ல. விளங்குதா? அதாவது இதுல தாலீம் மெத்தோலஜி பேசப்படுது இதுல இந்த ஒரு ஹதீஸ்ல. விளங்குதானே? இது அத்தனை விடயங்களும் அந்த ஒட்டுமொத்த ஹதீஸ்ல பேசப்படுது. ஆனா இதை வச்சு நாம என்ன பயான் பண்றேன்? நபிட நட்பண்பு, அதை தனி நாங்க போறது இல்லை, அவ்வளவுதான். அதேதான் கேட்குறேன். நபி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நபி அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. ஜக்காத்தை பத்தி பதில் சொன்னாங்க, இல்லாட்டி ஹஜ்ஜை பத்தி பதில் சொல்லாங்க, இல்லாட்டி ஐயுல் அமாலி அஃதல் என்றவங்கள ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹான்னாங்க. சரி, இது எங்க பதில், எங்க பயான் பண்றேன்? தொழுகையுடைய முக்கியத்துவம் என்று வரக்குள்ள அந்த தலைப்புல மட்டும்தான் அந்த ஹதீஸ் வரும். அதை தாண்டி நாங்க போறது இல்லை. ஏன் போறது இல்லை? அதை தாண்டி எங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதை கொண்டு போய் கனெக்ட் பண்றது. சொல்ல வேணுங்குதா? அனுமதி கேட்டாங்க, வந்து விபச்சாரம் செய்யறதுக்கு யார சொல்லலாம், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. இப்ப நபியவங்க ஒரு அப்ரோச், ஒரு தியரியோட, ஒரு ஒரு தெரப்பியோட நபியவங்க செஞ்சாங்க. ஸ்பீச் தெரப்பி ஒன்று செஞ்சாங்க நபியவங்க. எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இதை வச்சு இன்னைக்கு ஒரு கன்செப்டே உருவாக்கப்பட்டது சைக்காலஜி. NLP மாஸ்டர் பிராக்டிஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் நானே செஞ்சு வச்சிருக்கேன். அப்ப அந்த ஹதீஸ் ஒரு ஒரு விஷயம் பேசுது. இன்னைக்கு நாங்க பிடிக்கிற அந்த துண்டு, நாங்க என்னத்தை கேட்டோமோ அல்லது பயான் என்னத்தை கேட்டோமோ அல்லது சுத்தி வர அந்த, இப்ப நம்ம மோச ஓதக்குள்ள அந்த பயான் பண்ணக்குள்ள என்னத்துக்காக அந்த அந்த ஹதீஸை பாவிச்சாங்களோ அது மட்டும்தான் எங்க தலையில இது. நீங்க சொல்றது இது சரியா பிள்ளையா? அதை தாண்டி நாங்க போறதுக்கு நாங்க தயாரி இல்லை. ஆனா ஹதீஸும் குரானும் எங்களுக்கு சுபஹானல்லாஹ் நாலேஜ கொட்டி தந்தி, நாலேஜ கொட்டி தந்தி. என்னத்தை வேணாலும் போய்த்து தேடுனா அங்க இருக்கு, என்னத்தை போய்த்து தேடினாலும் அங்க இருக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லா கலைகளையும் படிங்க என்று சொல்ல வரல, எல்லா கலைகளுடைய பேசிக்கையும் எடுத்துக்கொள்ளும், அஸ்திவாரங்களை பிடிச்சுக்கொள்ளும். பிடிச்சிங்க ஏண்டா நீங்க ஷரியத்தின் ஊடாக கட்டடத்தை கட்டிக்கொள்ளலாம் தாராளம். இப்ப நான் HRM செய்யணும், மேனேஜ்மெண்ட்டும் படிக்கணும், சைக்காலஜியும் படிக்கணும், லோவும் படிக்கணும், அதுவும் படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிக்கணும், வேற வேற டாக்டரேட்டும் படிக்கணும், சாத்தியமாட்டா சாத்தியமே இல்லை. பட் எல்லாத்துடைய பேசிக் நாலேஜையும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு படிக்கணுமானு கேட்டா என்ன, படிக்கணுமா படிக்கிறதா? படிக்கலாம். அதனூடாக ஷரியத்தை கட்டி எழுப்பேலுமானா தாராளமாக கட்டி எழுப்பலாம்.